ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறை நிலைப்பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஓகேங்களா? இந்த உலகத்தில் கடைசி 200 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி, நவீன முன்னேற்றம், இப்படின்னு பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இன்னும் உருவாகிக்கிட்டே இருக்கும். இன்னும் பல விஷயங்கள் புதுசாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நவீன பொருட்கள் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இன்றைக்கி எது வேணாலும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத மனிதன் கண்டுபிடித்து விட்டான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியோட ரகசியம். ஓகேங்களா? மனிதன் என்ன நினைக்கிறானோ அதை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தருகிறது. ஓகேங்களா? அதுபோல் நமக்கு தேவையான விஷயங்களை நாம் அடைவதற்கு இந்த பிரபஞ்சம் சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கும் நாம் ஒரு சின்ன சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி? நான் எப்படி சூழ்நிலையை நான் உருவாக்க முடியும்? அது பிரபஞ்சம்தானே உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பிரபஞ்சம்தான் உருவாக்க போகுது. ஆனால் 100% அது பண்ணாது. ஓகேங்களா? ஒரு 10% அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதுக்கான முதல் ஸ்டெப்பு நம்ம தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது விவசாயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு விதையை நட்டு நம்ம பராமரித்தா போதும், விளைய வைக்கிறத அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். அதுபோல் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, குறைஞ்சபட்சம் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்கக்கிட்டையாவது நம்ம சொல்லி வைக்கணும். ஓகேங்களா? நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எப்படியும் இந்த ஒரு 5 விஷயத்துக்குள்ளே தான் வரும். பேர், பணம், புகழ், பொருள், உறவு. ஓகேங்களா? இந்த 5 விஷயத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்டாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்லலாம். ஓகேங்களா? இனிமேல் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுமாரி வீடு கட்டலான்னு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அல்லது இந்த மாதிரியான சம்பளத்துக்கு நான் ஒரு வேலை எதிர்பார்க்குறேன், அப்படி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏதாவது பொருள் வாங்க போகிறேன், கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் காசு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உறவுகள் சம்மந்தமாக ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் பண்ணவும் நீங்கள் அவங்கக்கிட்டே கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதே சமயத்தில் படிப்பில் நம்ம நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை சகோதரன் சகோதரிக்கிட்டேயோ கூட சொல்லலாம். நான் இவ்வளோ மார்க் வாங்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நீங்கள் மனசுக்குள்ளே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயங்கள் வெளியில் 4 பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி கேட்கும்போது அதுவும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் மரத்துக்கிட்ட பேசினாலும் சரி, மனுஷங்கிட்ட பேசினாலும் சரி, எல்லாமே பிரபஞ்சத்தை சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா? அதே போல் மனிதர்கள்கிட்ட நீங்கள் சொல்லும்போதும் கேட்கும்போதும் அவங்க மூலயமா இந்த பிரபஞ்சம் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும்போது இன்னும் நம்ம ஆழ் மனசில் ஆழமாக பதியும். ஓகேங்களா? நம்ம என்ன விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோமோ அதே விஷயம் இன்னும் ஆழமாக பதிவாகும்போது இன்னும் ஏக்கம் அதிகமாக சேரும். இந்த பிரபஞ்சத்திடம் கேட்பதற்கான ஏக்கம் அதிகமாக சேரும். அந்த ஏக்கம் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையாகவே உங்கள் ஆழ்மனதில் பதிவாகும். ஓகேங்களா? அதை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்
தீவிரமடையும். ஓகேங்களா? உங்கள் ஆழ்மனதில் அந்த எண்ணம் ரொம்ப தீவிரமடையும். இந்த தீவிரத்தோடு உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இந்த விஷயத்தை, அதாவது இந்த தேவையை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்றால், பல பேரிடம் இதை நான் எதிர்பார்க்கிறேன், நான் இதை அடைய விரும்புகிறேன், இந்த பொருளை நான் வாங்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அவங்க மூலயமா உங்களுக்கு அதை அடைவதற்கான வழிகள் கிடைக்கும். அதற்கான ஏற்பாட்டை இந்த பிரபஞ்சம் செய்து கொடுக்கும். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதை விரும்புகிறீங்க, எதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வெளிப்படையாக பல பேர்கிட்ட சொல்லுங்கள். பல பேர்கிட்ட நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கான ஐடியாவை கேளுங்க. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவே உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டும் வழியாகவும் அமையலாம். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய 10% முயற்சி. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முதல் ஸ்டெப்பு. ஓகேங்களா? இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே மிச்சம் 90% வேலையை அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். உடனடியாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேங்களா? பல வருஷமாக ஒரு சில விஷயங்கள் நான் அடையணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் நடக்கலை அப்படின்னு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த முதல் ஸ்டெப்பை மட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்கள் வேலை தானாக நடக்கும். அதுவும் குயிக்காக நடக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படி தான் இந்த 200 வருஷமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு இருக்கு இந்த மனித குலம். ஓகேங்களா? இதுதான் இருக்கிறதுலேயே உச்சக்கட்ட ரகசியம். ஓகேங்களா? நீங்கள் யாருக்கிட்டலாம் சொல்கிறீங்களோ அவங்களும் உங்களுக்காக கடவுள்கிட்டயோ இயற்கைக்கிட்டேயோ பிரார்த்தனை பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னா இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி யாராவது சக்ஸஸ் அடைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நிச்சயமாக அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.